2026 வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதாவது எடப்பாடி முதலமைச்சரா 4 ஆண்டு காலம் ஏற்கனவே இருந்தாரு. அவர் ஆட்சி காலத்துல தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரா மக்கள் போராட்டம் பண்ணாங்க. 16 பேரு சுட்டு வீழ்த்துனாங்க. இது நான் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கினேன். எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு மனிதர் ஒரு நாட்டின் முதலமைச்சரா எப்படி வர்றத மக்கள் ஏத்துக்குவாங்க? உண்மையாவே அவருக்கு அந்த தகுதி இல்ல. ஏன்னா, காவல்துறை முழுக்க முழுக்க ஒரு முதலமைச்சரின் துறை தான் அது. காவல்துறை முதலமைச்சரின் துறை. அந்த துறையில இருந்து கொண்டே காவல்துறை சுடுறது தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர் சொல்றாருன்னா, அவர் எப்படிங்க ஒரு நாட்டின் முதலமைச்சரா அவருக்கு தகுதி இருக்கும்? வெல்லாது. எந்த விதத்துல வெல்லும் சாத்தியமாகும்? அவர் வெல்றதுக்கான எந்த வேலையுமே அவரு பார்க்கவும் இல்ல. பார்த்துட்டு என்ன, நான் ஸ்டாலின் வந்தா ரூ. 2000 தராரு. நான் வந்தா ரூ. 2500 தரேன். உனக்கு எனக்கு நீ பெரியவனா, நான் பெரியவனா? அந்த மாரி அடிச்சுட்டு, நீ வாடா களத்துல இறங்குடா. நீ பெரியவனா, நான் பெரியவனான்னு அவங்களுக்குள்ள தான் மோதிக்கிறாங்க. ஆனா இங்க மக்களுக்கு என்ன பண்றோம்? மக்களுக்கான நல்லது பண்றோமா? மக்களுக்கு நல்லது செய்து வரதே இல்ல. நான் இவ்வளோ சுருட்டிக்கலாமா? நான் அவ்வளோ சுருட்டிக்கலாமா? இந்த மாரி அரசியல் தான் பண்ணிட்டுருக்காரு. இப்போ விஜய் ரசிகரா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், எடப்பாடியா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கறதோட சீமான் சாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். அவரு சொல்ற ஒரு வார்த்தைங்களை நம்ம காது கொடுத்து கேட்டு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வரட்டுமே. ஒரு மாற்றம் வந்தா நமக்கும் நல்லது தானே.